ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜோட 2வது திருமணம் பெரிய சர்ச்சையாகி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜோட 2வது மனைவின்னு பெரிய பரபரப்பை கிளப்பினவர் தான் ஜாய் கிருசல்டா. இவங்க சினிமாவோட காஸ்டியூம் டிசைனரா இருக்கிறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட பர்சனல் ஸ்டைலிஸ்டாவும் இருந்திருக்காங்க. தளபதி விஜய் நடிப்புல கடந்த 2014 வருஷம் வெளியான ஜில்லா படத்துல விஜயோட ஸ்டைலிஸ்டா ஜாய் கிருசல்டா இருந்திருக்காங்க. ஜாய் கிருசல்டா சிவகார்த்திகேயனுக்குமே பல படங்கள்ல ஸ்டைலிஸ்டா வேலை பார்த்திருக்காங்க. அதுலயும் பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனை தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பதிவும் போட்டிருந்திருக்காங்க. ஜாய் கிருசல்டாவுக்கு ஏற்கனவே கடந்த 2018 வருஷமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதாவது முதல் திருமணம். அவரோட முதல் கணவரோட பெயர் தான் ஃப்ரெட்ரிக். இவர் தமிழ்ல ஜோதியா நடிப்புல வெளியான பொன்மகள் வந்தால் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஜாய் கிருசல்டாவுக்கும் ஃப்ரெட்ரிக்கும் 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால இவங்களோட திருமண வாழ்க்கை 5 வருஷத்திலே முடிவுக்கு வந்துச்சு. கடந்த 2023 வருஷம் இவங்க 2 பேருமே டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. ஃப்ரெட்ரிக்கை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜோட ஜாய் கிருசல்டாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவரோட பர்சனல் ஸ்டைலிஸ்டா இருந்த ஜாய் கிருசல்டா அதுக்கப்புறம் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேருமே எடுத்துக்கிட்ட நிறைய போட்டோஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுலயும் சில போட்டோஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே நெருக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை 2வது திருமணம் பண்ணிக்கிட்டதா கடந்த ஜூலை மாசம் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார் ஜாய் கிருசல்டா. அதுல 2 பேருமே மாலையும் கழுத்துமா இருக்கிற மாதிரி போட்டோஸை ரிலீஸ் பண்ணி பெரிய வைரல் ஆச்சு. போட்டோ ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம தான் 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறதாகவும் ஜாய் கிருசல்டா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜோட இருந்த நிறைய போட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜாய் கிருசல்டா. இப்ப ரீசெண்டா தன்னை கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இப்ப குக் வித் கோமாளில ஜட்ஜாவும் இருக்கிறாரு. அதனால இப்படி ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கிறதுனால குக் வித் கோமாளி ஷோல இருந்து அவர் விலகிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. காஸ்டியூம் டிசைனரா இருக்கிற ஜாய் கிருசல்டா தன்னை 2வது திருமணம் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படின்னும் அவர் ஒய்ஃப் கூட ஜுடிஷியல் செப்பரேஷன் இருக்கிறதா சொல்லிதான் ஆசை வார்த்தை பேசி நாசம் பண்ணிட்டாரு அப்படின்னும் தான் கர்ப்பமா இருக்கிறதுனால கருவை கலைக்க சொல்லி தன்னை அடிச்சு துன்புறுத்துறாரு. ஆரம்பத்துல நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப என் கூட வாழ வரமாட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கம்ப்ளைண்ட அடுக்கடுக்கா கொடுத்திருக்காங்க. அந்த கேஸ் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்து எந்த பதிலுமே வரவே இல்லை. இதுல மாதம்பட்டி ரங்கராஜோட தரப்புல இருந்து அவரோட வக்கீல் பணம் பறிக்க தான் ஜாய் கிருசல்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களோட திருமணம் சட்டப்படி செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதுவும் பார்த்தோம்னா ஸ்ருதி ரங்கராஜுக்கு விவாகரத்து ஆகாமலேயே இவங்க திருமணம் எப்படி சொல்லும் அதெல்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தமா இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தோம்னா நிறைய செலிபிரிட்டிஸோட ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாம நிறைய அரசியல்வாதிகளோட ஃபங்க்ஷன்லயும் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால இவ்வளவு பேரும் புகழோட இருக்கிற மனுஷன் இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதனால இவருக்கு கேட்டரிங் கொடுக்கறத நிறுத்துங்க. அதனாலதான் பல செலிபிரிட்டிஸோட கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல நெகட்டிவான கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது ஆக்டர் பிரேம்குமாரோட மகனோட வெட்டிங் ரீசெண்டா தான் நடந்துச்சு. இந்த வெட்டிங்க்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கேட்டரிங் பண்ணியிருக்கிறார். அங்க பல அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் மாதம்பட்டி கூட போட்டோ எல்லாம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தார். இந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணதுனால என்னோட பிசினஸையோ நல்ல பேரையோ கெடுக்க முடியாது அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் சரியான ஆளே கிடையாது, ஜாய் கிருசல்டாவோட வாழ்க்கையை ஏமாத்திட்டாரு, அதனால அவரை ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளில வச்சிருக்கிறது சரியே இல்லை, அவரை குக் வித் கோமாளி ஷோல இருந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னொரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவில் நிக்கிறாங்க, சுத்தியும் 6 கோமாளிகள் தாங்கி பிடிக்கிற மாதிரியான இமேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோ எனக்குமே ஒரு ஸ்பெஷலான ஷோ தான். இந்த ஷோல நான் ஜட்ஜா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே என்னோட உண்மையான நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறைசி, புகழ், சுனிதா, தங்குதுரை, சௌந்தர்யா, சர்ஜின் குமார் அப்படின்னு இந்த 6 கோமாளிகள் கூட இருக்கிற பிக்சரை ஷேர் பண்ணி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறார். மாதம்பட்டி ஷேர் பண்ணியிருக்கிற இந்த போஸ்ட்டுக்கு நிறைய விஜய் டிவி பிரபலங்களும் லைக் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாதம்பட்டி ஷேர் பண்ணியிருக்கிற இந்த பிக்சர் மூலமா மாதம்பட்டி விஜய் டிவியை விட்டு போகவே இல்லை, விஜய் டிவி மாதம்பட்டிக்கு எப்பொழுதுமே சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது மூலமா மாதம்பட்டி ரங்கராஜ் என் பேரை யார் நினைச்சாலுமே டேமேஜ் பண்ண முடியாது, எனக்காக ஒரு பெரிய டீமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிருசல்டாவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது.